India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. பாப்பா, இது வரைக்கும் நம்மள கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல. இப்ப கட்ட அவுத்துட்டாங்கல்ல, ஈஸியா நம்ம தப்பிச்சிடலாம். நாளைக்கு காலையில உன் டாடா கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சமத்தா சாப்பிடுமா? ப்ராமிஸா கூட்டிட்டு போவேன். ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. ஆமாண்டா. என் டாடா கூட செல்லோன்னு தான் கூப்பிடுவாரு. சோ ஸ்வீட். சாப்பிடு. ஐயோ, என்னாச்சு? ஹேண்ட் வாஷ் பண்ணாம டாடா சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் வாஷ் பண்ணாம சாப்பிட மாட்டேன். தெரியாம தானே சாப்பிட்ட, தப்பு ஒண்ணும் இல்லையே. தெரியாம சாப்பிட்டாலும் ஜெம்ஸ் வயித்துக்குள்ள போய் டிசீஸ் வரும். எப்பவும் எனக்கு டாடா தான் ஊட்டி விடுவாரு. அதனால ஹேண்ட் வாஷ் பண்ணணும்ன்ற ஞாபகமே இல்லாம போச்சு. டாடாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏய், இந்த செல்லத்துக்கு இப்போ நான் தான் டாடா. செல்லக்குட்டியோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெண்பா. வாவ், நல்ல அழகான தமிழ் பேரா பார்த்து வச்சிருக்காங்களே. வேணாம். வெண்பா குட்டி, என் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? மல்லிகா. எல்லாரும் என்ன செல்லமா மல்லின்னு கூப்பிடுவாங்க. பேர் பிடிச்சிருக்கா? பேர் பிடிச்சிருந்தா வெண்பா குட்டி என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க. வெண்பா பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என் பேரு வெண்பா குட்டிக்கு பிடிக்கலல்ல. அப்ப சரி, நான் கிளம்புறேன். மல்லி. இப்போ வெண்பா குட்டி சாப்பிட்டானா மல்லி பேர் பிடிச்ச மாதிரியே மல்லியையும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். காட்டுங்க. சரி. சரி, வார்த்தைக்கு வார்த்தை டாடா டாடாங்கறியே, உன்னை எப்போ உன் டாடா தான் பாத்துப்பாரா? உங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? சாரிடா செல்லம். இல்ல, எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்களாம். சாமி கிட்ட போய் அம்மாவை கூட்டிட்டு வரணும் தான் நான் ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வந்தேன். பஸ் ஸ்டாப்ல இந்த சாமி அங்கிள் நான் சாமி கிட்ட போறேன்னு போன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க அங்கிள்னு சொன்னேன். ஆனா அவர் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் டாடா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். பாவம் டாடா என்ன தேடிட்டே இருப்பாங்க. டாடா என்ன கூட்டிட்டு போங்க டாடா. என்னாச்சு விஜய்? வெண்பா பத்தி தகவல் கிடைச்சதா? போலீஸ் விசாரிச்சாங்களா? என் பொண்ணு நான் தொலைச்சிட்டேம்மா. விஜய், என் பொண்ணு நான் தொலைச்சிட்டேம்மா. கண்டிப்பா வெண்பா வந்துருவாடா.
எப்படிப்பா திரும்பி வருவா? அவதான் என் மேல கோச்சுக்கிட்டு போயிட்டாளம்மா. தெரிஞ்சு நான் என் பொண்ணை தொலைச்சிட்டேம்மா. இல்ல விஜய், அழாத விஜய், நம்ம எப்படி வெண்பாவை கண்டுபிடிச்சிருவோம். எப்படிப்பா? இதுக்கப்புறம் தேட எந்த இடமும் இல்லப்பா. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். வெண்பா எங்க போனான்னு தெரியலப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் எல்லா உண்மையும் வெண்பா கிட்ட சொல்லியிருக்கணும். ஐயோ, என் பொண்ணு எந்த இடத்துல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி மாட்டிக்கிட்டு தடுமாறா தெரியலையம்மா. விஜய் 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 விஜய், அதை நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. வெண்பா, நீ எங்க இருந்தாலும் ஐயோ, வந்துரு விஜய், வெண்பா. தைரியமா இரு இல்ல, விஜய். அழாத விஜய், அழாத. அப்பா, உயிரோடவே இருக்க மாட்டேன் வெண்பா. விஜய் எங்க ஒண்ணும் இருந்தாலும் ஆகாது. வந்துரு வெண்பா. சாமி கிட்ட இருந்து அம்மாவை கூட்டிட்டு போகணும்னு தான் ஸ்கூல்ல இருந்தே கிளம்பி வந்தியா? ஆமா, வீட்ல தான் சாமி இருக்குமே, அதுகிட்ட அம்மாவை கேட்கணும்னு உனக்கு தோணலையா? வீட்ல சாமி சிலை இருக்கு, போட்டோ இருக்கு, சாமி இல்லையே. சாமிய கண்ணால பார்க்க முடியாதுடா செல்லம், மனசால நினைச்சா போதும், சாமி மனசுக்குள்ள வந்துடும். உன் அம்மாவும் அப்படிதான், அவங்க சாமி கிட்ட போகலடா, சாமியாவே ஆயிட்டாங்க. நீ அம்மான்னு நினைச்சா போதும், அவங்க உன் மனசுக்குள்ள வந்துடுவாங்க. அப்ப நான் அம்மாவை பார்க்க முடியாதா? என் அம்மா கிட்ட பேச முடியாதா? வெண்பா குட்டிக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மல்லியோட அம்மாவும் சாமி ஆயிட்டாங்க. நான் அம்மாவை மனசுல தான் நினைச்சு பார்த்துப்பேன். எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அதுல நான் என் அம்மாவை பார்ப்பேன். அம்மா அப்படிதான், தான் குழந்தைக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க. நமக்கு யாரு நல்லது நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம அம்மா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அம்மா தான் என் குழந்தை ஆபத்துல இருக்கா, காப்பாத்துன்னு என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப நான் தான் உனக்கு அம்மா. இங்கிருந்து வீட்டுக்கு போனதும் சாமிய பார்க்க போறேன், அம்மாவை கேட்க போறேன்னு டாடாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு எங்குமே போக கூடாது, சரியா? காலையில விடியும் போது நாம இங்க இருக்க கூடாது, எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். நீ சீக்கிரம் தூங்கு. கதை கேட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். டாடா எனக்கு கதை சொல்லிதான் தூங்க வைப்பாரு. கதை தானே, நான் சொல்றேன், வாங்க. நான் கதை சொல்லுவேனா, நீங்க கேட்டுக்கிட்டே தூங்குவீங்களா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா? இல்ல, இளவரசி இருந்தாலாம். ஹை, இளவரசி கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாள் அந்த இளவரசிய பார்க்க வானத்துல இருந்து தேவதை இறங்கி வந்துச்சான். வானத்துல இருந்து வந்த தேவதை இளவரசிய பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுச்சான். இந்த இளவரசி நம்மளை விட அழகா இருக்காளேன்னு அந்த தேவதைக்கு பொறாம வந்துடுச்சான். பால்வாசமே ஆகாசமே உனக்கே இருப்பேனடி, பொன்னாரமே என்னாதாரமே உயிர உலுக்கும் உறவோடி, தத்தி வரும்போது நெஞ்சு துடிக்காது, கண்ணு சிமிட்டாம ஒன்ன ரசிக்கும், முத்துக்கொடம் போல முத்தமிடும் போது கண்ணமசையாம காத்து கிடக்கும், நீ சும்மா நின்னா என் உடம்பு மூச்ச விடுமே, ஓம்பம்மா விரல் தொட்டு தொட்டு வாழ்க்கை தருமே, கண்ணே கானமே கானமே துளியில் துங்கடி தங்கமே. கடைசியில இளவரசியும் தேவதையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இளவரசிய பிரிஞ்சு போக மனசு இல்லாம அந்த தேவதை இளவரசி கூடவே தங்கிடுச்சான். எப்படி இருக்கு கதை? முக்காலமாகி
எம்மாரோடும் தோளோடும் கொண்டாடணும் ஓ மூச்சோட இந்நாளில் முடிபோட வேணும் ஏன் முள்ளு வழியில் சின்ன முயலா வந்த மகளே ஓ அன்ன விழியில் அள்ளி முடிச்ச நான் என்னடா தப்பு பண்ணேன்? அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்கன்னு சொன்னா சமாதானம் ஆயிடுவேன்னு நினைச்சதாண்டா சொன்னேன். ஆனா நீ அந்த சாமியை தேடி போயிட்டியடா வெண்பா. கண்டே பிடிக்க முடியாத சாமியை தேடி போயிருக்கியே. நான் உன்னை எங்க போய் தேடுவேன்? எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படிடா இருக்க? சாப்பிட்டியா? தூங்குனியா? இல்ல எங்கேயாவது கஷ்டப்படுறியா? என்னால எதுவுமே யோசிக்க முடியலையே வெண்பா. டாடா சாரி டாடா, இனிமேல் உங்களை விட்டு போகவே மாட்டேன் டாடா. ஃப்ரீயா இருந்தது போதும், குழந்தை இறக்கி விடு, கட்டி போடணும். பாவம் குழந்தை தூங்குறா, மனசாட்சியே இல்லாம வந்து கட்டி போடணும்னு சொல்றீங்களே. மனசாட்சிலாம் பார்த்தா இந்த பொழப்பு நடத்த முடியாதுமா. எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுமா. நாங்க தூங்குற நேரம் பார்த்து நீ கம்பெனி நீட்டிட்டனா கட்டி போடுறதா எங்களுக்கு சேஃபு. வெண்பா வெண்பா எழுந்திரி. வெண்பா வெண்பா எழுந்திரி வெண்பா. நான் தான் இங்க பாரு. நான் இன்னும் வீட்டுக்கு போகலையா? இங்கதான் இருக்கேனா டாடா? என்ன ஏன் மிரட்டுறீங்க? மிரட்டலடா, அழாதேன்னு சொல்றதுக்கு தான் அப்படி பண்ண. நீ டாடா கிட்ட போகணும்ல? போகணும். ஆ சீக்கிரம் வந்து பல்லால கடிச்சு இந்த கட்டை அவுத்து விடு. எனக்கு தான் குட்டி பல்லா இருக்கே, நான் எப்படி அவுத்து விடுறதா? சின்ன பல்லா இருக்க என்ன கட்ட அவுத்து விட சொல்றீங்க? நீங்க என்ன கடிச்சு அவுத்து விட்டா நான் உங்களுக்கு அவுத்து விடுவேன்ல. பாரு எனக்கு இது தோணாம போச்சு. அதுக்கெல்லாம் பிரெயின் வேணும். ஒத்துக்கிறேம்மா, சீக்கிரம் வந்து கட்டை அவுத்து விடு. டேய் டீல் எல்லாம் முடிச்சாச்சு, பார்ட்டி வெயிட்டிங். ரெண்டையும் கூட்டு போய் தள்ளிட்டானு வையே, மேட்ரு ஓவர். ரெடியா இருங்க, நான் போய் இழுத்துட்டு வரேன். சூப்பர்ண்ணே. சொன்னா வீட்டை போடுண்ணே. அண்ணா ஏதோ சவுண்ட் கேக்குது. வா வா. அண்ணே அண்ணே என்னாச்சு? என்னடாச்சு? அண்ணே என்னாச்சு? டேய் என்னை அடிச்சு போட்டு ஓடுறாளுடா, பிடிக்கடா. அண்ணே வாடா போய் பாக்கறேன். சீக்கிரம் வா. ஓகே வரேன். வா சீக்கிரம் வா.
ஏய் நில்லுங்கடி. ஏய் சீக்கிரம் வாடா. சரிண்ணா. அவளை பிடிக்கடா. வா. வா. ஏய் 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 சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. ஓடி வா. சீக்கிரம் பாப்பா வேகமா வா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா ஒளிஞ்சுக்கோ போ. அங்கே ஒளிஞ்சுக்கோ. என்னால வர முடியல. வாடா. வா. ஏய் கதவு ஓபன் பண்றா. ஐயோ போடா. ஐயோ ஐயோ இங்க ஒரு அங்கிள் இருக்காரே. ஏய் குழந்தை எங்க இருக்கு வாங்கடா. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய். டேய் அந்த பொண்ணும் குழந்தையும் இங்க தான்டா இருக்காங்க. போய் நாலா பக்கமும் தேடுங்கடா. சரிண்ணா. போய் நல்லா தேடுங்க.
நல்லா மாட்டவே மாட்டேனே. என்கிட்ட தப்ப முடியுமா? ரிப்பனு வரத வயிறு பாடிச்சிரா. ஏய் ஏய் Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa.